ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அன்பத்தோடு ஆர்ஜே சாரு. ஆமாங்க, இன்றைக்கி என்ன எனக்கு கட்டாயமாக உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஒரு ஆசையில் தான் நான் வந்திருக்கிறேன். இந்த பிக் பாஸ் இன்றைக்கி இந்திய நாள் அவங்க 46வது நாளில் இருக்கிறாங்க. இந்த நாளில் இவங்க போட்டியாளர்கள் இதில் திறம்பட செய்தவர்களும் திறமில்லாமல் செய்தவங்கள்னு சொல்லி திறம்பட செய்யலைன்னு சொல்லி சௌந்தர்யாவையும் சிவாவையும் இங்கே சக போட்டியாளர்கள் அவங்கள இருவரையுமே தேர்வு செஞ்சாங்க. அதனால் பிக் பாஸ் கொடுத்த ஒரு டாஸ்க் என்னென்னு சொன்னால் அவங்கள ரோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னால் அவங்கள கலாய்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒவ்வொருத்தரும் அவங்களோட மனசில் இருக்கிற அவ்வளோ வன்மத்தையும் கொட்டுனாங்க. அதுலேயும் சொல்லவே வேணாம், இந்த வர்ஷினி பேசினதை கேட்கக்குள்ள செம்ம கோபமாக வந்துச்சு. ஆமாங்க, வர்ஷினி பொண்ணுலாம் இவ்வளோத்துக்கு வன்மத்தை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட எப்படி சிரித்து பேசினாங்க, எப்படி அந்த பொண்ணோட அவங்க அந்த வீட்டிலையே சர்வர் பண்ணுறாங்கன்னு தெரியவே இல்லை. அதை விட்டுட்டு சிவா அண்ணாவை அவரையும் சரி, அவரை சொன்னதை விட இவங்களோட வன்மம் எல்லாம் அதிகமாக இருந்தது சௌந்தர்யா மேலே தான். ஆனால் அந்த சௌந்தர்யாவுக்கு சாச்சனா சொன்னது, சாச்சனாட மனசில் இருக்கிறதெல்லாம் சாச்சனா கொட்டுது. அதே மாதிரி தர்ஷிகா என்னம்மா உன்னை நல்லா கொண்டு இருந்தானே நினைச்சேன், நீயும் வன்மத்தையா இப்படி கொட்டுனா ஓகே. இதில் யாரும் ஒரு ஆள் ஆச்சு இப்படி நாம் இவங்களை இப்படி மனசு உடைக்கிற மாதிரி நம்ம சேர்க்கல. இது ஒரு கேம்னு சொல்கிறீங்க என்றாலும் உங்களோட மனசாட்சி எல்லாத்தையும் ஈடு வச்சுட்டா நீங்கள் இதில் உங்களோட இந்த ப்ரோக்ராமில் கலந்துருக்கிறீங்க என்றாலும் ஒரு சொட்டு கூட மனசாட்சி இல்லையா? ஒருத்தரை புள்ளி பண்ணுறது, ஒருத்தரோட மனசை நோடிக்க மாதிரி பேசுகிறது, உங்களோட வன்மத்தை நீங்கள் கொட்டினது இவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த யார் நம்மளோட தீபக் சார், அவர் என்ன சார் இப்படி பண்ணுறீங்களே தீபக் சார், உங்களோட ஆக்ஷன் நீங்கள் இவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க. உங்களோட ஒரு மனுஷரை மனவேதனைப்படுத்துறது எவ்வளவு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி நீங்கள் பண்ணீங்க பாருங்கள். இது எல்லாமே பார்க்கக்குள்ள அடைச்சா இப்படி மனுஷர்களான்னு சொல்லி யோசிக்க தோணுது. இது தான் இந்த பிக் பாஸில் தான் ஒவ்வொரு மனிதர்களோட முகத்திரைகளும் இப்படியான மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு விதமாக அவங்களுடைய மனசில் இருக்கிற வன்மத்தோடு உள்ள வச்சு போலியான ஒரு சிரிப்போட ஒரு புன்னகையோடு தெரிகிறவங்க மனுஷங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. என்ன மனுஷ பிறவிகள், இப்படியான மனுஷர்களோட வாழ்கிறத விட இந்த மிருகங்களோட போய் வாழ்ந்துக்கலாம். மிருகங்களுக்கு ஒரு பிடி சாப்பாடு வச்சா கூட நன்றி உணர்வோடு இருக்கும். ஆனால் இந்த மனுஷர்கள் இருக்கிறாங்களே, அடடா, இந்த பிக் பாஸில் நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஒரு அந்த பொண்ணை அவ்வளவு டார்கெட் பண்ணி அவ்வளவு டார்கெட் பண்ணி அந்த பொண்ணோட மனசை இவ்வளோத்துக்கு உடைக்கிறாங்களே, இவங்களெல்லாம் என்ன டிஸ்பிளே போடுறதுன்னு சொல்லியே தெரியலை. சரி, ஓகே, இன்றைக்கி மனசில் இருக்கிறத பேசிடணும். இந்த பிக் பாஸில் நான் இத்தனை நாள் நான் பார்த்து கொண்டு வர்றேன். ஆனால் இந்தியன் நாளில் எனக்கே பொறுக்கொள்ள முடியலை. அதில் இருக்கிறவங்க அவ்வளோ பேரையுமே திட்டணும் போல தான் இருந்துச்சு. எனிவே, இப்படியான தப்பான விஷயங்கள் வரக்குள்ள நான் என் மனசில் வந்ததை நான் பேசுவேன். நீங்களும் உங்களோட மனசில் நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்க, இல்லைன்னு சொன்னால் இவங்க எல்லாம் இப்படி பேசினது சரியா தவறான்னு சொல்லி நீங்களும் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே சாரு. நன்றி நேயர்களே.